ரஷ்யா, உக்ரைன் இந்த பிரச்சனையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம தினந்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் எஸ்கலேஷன் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் பண்ற விகிதத்தை அதிகரிச்சிருக்காங்க. அதுவும் ட்ரோன்கள் அதிகமாக உள்ள போயிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட கேபிட்டல் மாஸ்கோ ஒப்லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வாழும் பகுதியில் ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க உக்ரைன் தரப்பு. ஸோ இது ஒரு எஸ்கலேஷன். அந்த பகுதியில் நடக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் இது போல விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இழப்புகள் என்ன ஏதுங்கிறது வந்துச்சுன்னா அடுத்தது போல பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த பதிவை ரெக்கார்ட் பண்ணும்போது உக்ரைன் ரஷ்யாக்குள்ள தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கேபிட்டல் மாஸ்கோ மக்கள் வாழும் பகுதியில். இதில் என்னன்னா எஸ்கலேஷன் அப்படிங்கிறது தாக்குதல் நடக்கிறது இருதரப்படி நடந்துட்டு தான் இருக்கு. கேட்டால் ராணுவம் இருந்துச்சு அதனால அட்டாக் பண்ணோம், ராணுவத்துக்கு வேணுங்கிற விஷயங்கள் இருந்துச்சுன்னு சொல்லிடுவாங்க உக்ரைன் தரப்பு. என்னன்னா சிவிலியன் பயன்படுத்தக்கூடிய விமானங்கள் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு தாக்குதல் பண்ணும்போது விமானம் வர நேரங்களாக பார்த்து உக்ரைன் தரப்பு தாக்குதல் பண்ணுறாங்க. ஸோ அப்படி தாக்குதல் பண்ணும்போது இந்த விமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தரையிறங்கிறதுக்கு சிக்கலாகும். ரெண்டாவது, இந்த விமானங்கள் தாக்கப்பட்டுச்சு இன்கேஸ் பாதிப்படைஞ்சது அப்படின்னா அசர்பைஜானோட விமானம் தரையிறங்க இடம் இல்லாமல் எப்படி போய் வேற பக்கம் லேண்ட் ஆக முடியாமல் கிராஷ் லேண்ட் ஆச்சு. ஸோ பல நபர்கள் இறந்தாங்க இல்லையா. ஸோ அதே போல் ஒரு இன்சிடென்ட் ரிப்பீட் ஆகும். இல்லை என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அதாவது மாஸ்கோவில் தாழ்வாக வந்து பார்த்தீங்கன்னா இது போல் சிவிலியன் விமானங்கள் பறந்துருக்கு. ட்ரோன்கள் தாக்குதல் இருந்ததுனால இது சேஃபாக லேண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற செய்திகள் வருது. இழப்புகள் எதுவும் இல்லை. இருந்துச்சுன்னா மிக பெருமளவில் எஸ்கலேஷனாக மாறி இருக்கு அப்படிங்கிற மாற்றுக்கருத்தில். ஏன் இந்த விமானங்கள் வர நேரத்தில் உக்ரைன் தரப்பு வந்து தாக்குதல் பண்ணுறாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா. ஆக்சுவலாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கும். ரெண்டாவது, ஏர்போர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க இது போல் ட்ரோன் தாக்குதல் பண்ணும்போது. இன்கேஸ் அங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட் இது போல் விமானங்களில் டச் டவுன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை விமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போக வர்றதுக்கு அலோவ் பண்ணும்போது அந்த ரேடாரில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டவுன் பண்ணுவாங்க. சில செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிசேபிள் பண்ணும்போது இது போல் விமானங்கள் தாக்கப்படாமல் இருக்கிறதுக்கு தப்பிக்கும். இப்போ ட்ரோன்கள்லாம் லாங் ரேஞ்ச் ட்ரோன்கள்லாம் ஏவுறாங்க அப்படின்னா விமானம் போலவே இருக்கக்கூடிய ட்ரோன்களை ஏவுறாங்க. அதாவது சிவிலியன் பிளைன் எது அது எது அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் தெரியும், எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியும். ரேடார்லேயே எக்ஸாக்டாக எடுப்பாங்க. பட் அது ட்ரோன்களுக்கும் இதாக மாறிடும், யூஸ்ஃபுல்லாக மாறிடும் இன்கேஸ் ஏதாவது டவுன் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது. ஸோ இது போல் தாக்குதல் நடக்கக்கூடிய நேரங்களில் இது போல் ஏர்போர்ட்ஸ் இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த பகுதிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேஃப் ஆகும். இல்லை சிவிலியன் விமானங்கள் அங்கே பறந்துட்டு இருக்குன்னா அது தாக்குதல் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி. இன்கேஸ் சிவிலியன் விமானங்கள் தரையிறங்கும் போது அதுக்கான சேஃப்டி ஃபீச்சர்ஸை டிசேபிள் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரோன் தாக்குதல் நடக்கும்போது ஹை ப்ரியாரிட்டியில் இருக்கும். அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும் இல்லை, அடுத்தடுத்த லேயர்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் போது லேசர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷனில் இருக்கும். இப்போது ஏதோ ஒன்று ட்ரோனை தாக்குதல் பண்ணுது அப்படிங்கிறது போல மிசைலை ஏவுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பறந்து வந்து அந்த ட்ரோன் மேலே படாமல் விமானத்து மேலே பட்டுருச்சுன்னா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. ஸோ அப்படி வருது அப்படின்னா அந்த மிசைல்களை டவுன் பண்ணுறதுக்கும் ஒரு லேயர்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கும். இது போல் ஒரு மிசைல் லான்ச் பண்ணும்போது அந்த மிசைல் மக்கள் வாழும் பகுதியில் விழாமல் வேறு இடத்துல போய் விழுகிறதுக்கு தான் அந்த மிசைல்லாம் லான்ச் ஆகும். இன்கேஸ் இக்கட்டான சூழ்நிலையில் லான்ச் ஆகக்கூடிய மிசைல் ஏதாவது டைவர்ட் ஆகி வேற எங்கேயாவது வருது. நான் ஏன்னா இஸ்ரேலில் பார்க்குறோம் இல்லையா, ஸ்வைங்னு வந்து பார்த்தீங்கன்னா போய் அப்படியே லொத்துன்னு லான்ச் பண்ண இடத்துல விழும் இஸ்ரோட மிசைல்கள். ஸோ அது போல் விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதுக்கான காரணம் ஃபீச்சர்ஸை டவுன் பண்ணுவாங்க. ஸோ இது போல் நடக்கும்போது சிவிலியனை கேடயமாக பயன்படுத்தி தாக்குதல் பண்ணுறாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இது போல் பல விஷயங்கள் இருக்குது. நான் சும்மா வீடியோ பதிவில் ஷார்ட்டாக சொல்லணுன்றதுக்காக ஒரு சாதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது போல் தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா சிவிலியன் விமானங்கள் வரும்போது இது போல் டேக் ஆஃப் ஆகும்போது பிஸியான டைமில் ஏர்போர்ட் ரூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இழப்புகள் பெருமளவில் மாறிடும். இல்லை அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாதிப்படைகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது போல் விஷயங்களை தவிர்க்கணும்னா அந்த டைமில் அட்டாக் பண்ணக்கூடாது. இது ஒரு எஸ்கலேஷன். ஸோ இது போல் எஸ்கலேஷன் நடக்கும்போது ரஷ்யாவோட பதிலடிகள் எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்விகள் இருக்குது. சரி, ஓகே, இது வந்து பண்ணால் ரஷ்யாக்குள்ளே நடக்கக்கூடிய தாக்குதல். இப்போ அதே போல் உக்ரைனுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின்கள், உக்ரைன் பயன்படுத்தக்கூடிய ட்ரெயின்கள். ஸோ அந்த ட்ரெயின்கள் மேலே ரஷ்யா தரப்பு வந்து தாக்குதல் பண்ணுறாங்க. இந்த டின்போ பெட்ரோவஸ்கோ பிளாஸ்ட்ல அப்படிங்கலாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ எந்த அளவுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ட்ரெயின்கள் ரொம்ப பயங்கரமாக சேதமடைஞ்சிருக்கு. இதில் என்னன்னா அந்த ட்ரெயின்கள்லாம் அதிகமாக ஆயுதங்கள் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஆயுதங்கள் எடுத்துகிட்டு வரும்போது அந்த ட்ரெயின்கள் ட்ரோன் தாக்குதலுக்கு உட்படும் போது பயங்கரமாக வெடிச்சு சதுருது. ஏன்னா ஒரு ட்ரோன் அடிக்கிறதுனால இந்த அளவுக்கு சேதங்கள் ஏற்படுமா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. இல்லை மல்டிபிள் ட்ரோன் அட்டாக்ஸ் பண்ணிச்சா அப்படின்ற கேள்வியும் இருக்குது.
எக்ஸாக்டான விஷயங்கள் உக்ரைன் தரப்பு வந்து தெளிவுபடுத்தல. பட் ஆனால் இது போல தாக்குதல்னால இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற உக்ரைன் தரப்பு வந்து இப்போ இது போல அந்த லோக்கோமோட்டிவ்ஸ் இருக்குல்ல, அந்த டீசல் ட்ரெயின் பொட்டிகள், ஸோ அந்த ட்ரெயினில் எந்த அளவுக்கு சேதம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ டின்போ பெட்ரோவிஸ்க் பவளங்கிராட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இது போல சேதம் ஏற்பட்டிருக்கு. ஸோ டின்போ பெட்ரோவிஸ்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளைஸ் கொண்டு வரதை பெருமளவு தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரஷ்ய தரப்பு வந்து தாக்குதல் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ஒப்லாஸ்டோட பகுதிகளை ரஷ்ய தரப்பு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ பிடிக்க ஆரம்பிக்கும் போது இந்த பகுதிகளில் உக்ரைனோட வீரர்களுக்கு சப்ளைஸ் வரக்கூடாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த ஏரியா, இந்த பகுதிகள் டின்போ பெட்ரோவிஸ்க் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா சப்ளை லைன்ஸையும் ரஷ்ய தரப்பு வந்து உடைக்கிறாங்க. அதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். அடுத்து அப்படியே நம்ம களத்துக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். உக்ரைன் தரப்புலேருந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் இந்த டொனஸ்க் பகுதி இருக்குல்ல, த்ரோபோபிலியா, ஸோ அந்த பகுதிகளில் முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். சில பகுதிகளை நாங்கள் மீட் எடுத்துட்டோம் அப்படிங்கிறத உக்ரைன் தரப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் டீப் ஸ்டேட் மேப்பில் நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். ஒரு சின்ன மாற்றம் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான் அவங்க இருக்கக்கூடிய முன்னேற்றம், உக்ரைனோட முன்னேற்றம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இப்போதைக்கு டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பகுதிகளை, ட்ரோபோபிலியா பகுதியாக விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பயங்கரமாக டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதே ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் டின்போ பெட்ரோவிஸ்க் ஒப்லாஸ்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த லோக்கோமோட்டிவ்ஸ்லாம் தடுத்து நிறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு செட்டில்மெண்ட் சொல்ல முடியாது, ஒரு டவுன்னே வச்சுக்கலாம், நோவோ ஹொக்ரியாவ்கா ஸோ அப்படின்ற ஒரு செட்டில்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து பிடிச்சிருக்காங்க டின்போ பெட்ரோவிஸ்க் ஒப்லாஸ்ட்ல. இது ரொம்ப முக்கியமான ஒரு செட்டில்மெண்ட். இந்த எல்லா செட்டில்மெண்ட்லேயும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் பிரியிற மாதிரி போகும். எல்லாம் வெல் டெவலப்டான ஒரு பகுதி தான், நல்லா வாழக்கூடிய ஒரு பகுதி தான் உக்ரைன். இருந்தாலும் இந்த பகுதி, அது குறிப்பாக இந்த டின்போ பெட்ரோவிஸ்கில் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இது வரதுனால இந்த பகுதியிலேருந்து இருபுறமும் பிரிஞ்சு போய் தாக்குதல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதை வந்து ஃபார்வர்ட் பேஸாக பயன்படுத்திக்குவாங்க. ஸோ இந்த பகுதி ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ, ரஷ்யாவுக்கு இது ஒரு மிக முக்கியமான பகுதி அப்படிங்கிற போல சொல்லலாம். இப்போ அஃபென்சிவ் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா. ஸோ அந்த பகுதியை பிடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து வீடியோ பதிவுகள்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யாவோட கொடிகள் அங்கே பறந்துகிட்டு இருக்கு. ஆனால் உக்ரைன் தரப்பு என்ன சொன்னாங்கன்னா இல்லை அப்படிங்கிறத மறுக்கிறாங்க. ஆனால் ரஷ்ய வீரர்கள் அங்கே கொடி ஏற்றி வீடியோ பதிவுகள் விட்டுக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இருதரப்ப சொல்லக்கூடிய தகவலும் உங்ககிட்ட கொடுத்தாச்சு. ரஷ்யா முன்னேறாங்களா இல்லை உக்ரைன் முன்னேறிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற முடிவுகளை நீங்கள் தான் எடுத்துக்கணும். ஸோ இப்போதைக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா களத்துலையும் சரி இருதரப்புலையும் சரி லாங் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இருதரப்புலையும் மாறி மாறி அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இருதரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. ஸோ இப்படி இருக்கும் சமயத்தில் தான் ஐநா சபையில் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி மீட்டிங் போட்டிருக்காங்க. போலாண்டு தரப்புலேருந்து இந்த வயலேட் பண்ணிட்டாங்க இல்லையா, ட்ரோன்கள்லாம் வந்துச்சு இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐநா சபையில் எமர்ஜென்சி மீட்டிங் போட்டிருக்காங்க. இதுக்கு உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களும் விஜயம் பண்ணியிருக்கிறாரு. 23 செப்டம்பர், அதாவது இன்னைக்கு உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் மீட்டிங் போட போகிறாங்க, பேச போகிறாங்க அப்படிங்கிற சொன்னாங்க. அதாவது இந்த அலாஸ்கா மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது ஒரு கட்டம் வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல ஜெலன்ஸ்கி ஹேஸ் டு சைன் சம்திங் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டு இருந்தாரு. இந்த மீட்டிங்க்கு அப்புறம், இன்னைக்கு நடக்கக்கூடிய மீட்டிங்க்கு அப்புறம் ட்ரம்ப் அவர்களோட மைண்ட் ஏதாவது மாறுமா, இல்லை ஜெலன்ஸ்கி அவர்களோட மைண்ட் ஏதாவது மாறுமா, என்ன நடக்க போகுது, மிக பெருமளவில் இந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆகுமா, இல்லை இந்த பிரச்சனை கூடிய சீக்கிரத்தில் முடிவுக்கு வருமா, என்ன நடக்க போனது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.